செப்டம்பர் 17 புதன்கிழமை. ஆவியை ஆவியை அவித்து போடாதிருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:19. கர்த்தர் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிற ஈவுகளிலேயே மிகச்சிறந்தது பரிசுத்த ஆவிதான். அந்த விலையேறப்பெற்ற பொக்கிஷத்தை மண்பாண்டங்களாகிய நம் சரீரத்திலே நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தர் ஆவியை அனல் மூட்டி எழுப்பிவிடுங்கள் என்று ஆலோசனை சொல்லுகிற அதே நேரத்தில் ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறார். ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்பதே அந்த எச்சரிக்கை. ஆவியானவர் பற்றி எரிகிற அக்னிக்கு ஒப்பானவர். நாம் ஜெபிக்கும் போதும் துதிக்கும் போதும் அந்த ஆவி அனல் கொண்டு எழும்புகிறது. ஆவியின் வரங்கள் கிரியை செய்கிறது. அதே நேரத்தில் ஆவியானவரை துக்கப்படுத்திவிட்டால் நாம் பெற்ற ஆவி அவிந்து போகிறது. ஒரு மண்ணெண்ணெய் விளக்கை உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள். விளக்கில் எண்ணெய் இல்லாவிட்டால் அல்லது எண்ணெய்க்கும் திரிக்கும் சரியான தொடர்பு இல்லாவிட்டால் அல்லது விளக்கு பலமான காற்று மழை பெய்யும் இடத்தில் இருந்தால் அது அணைந்துதான் போகும். அப்படியே பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்துதலையும் வழி நடத்துதலையும் புறக்கணித்து ஜெப ஜீவியத்திலே குறைந்து போய் துணிகரமான பாவங்களுக்குள் செல்லும்போது ஆவியை நாமே அவித்து போடுகிறவர்களாக இருப்போம். ஒரு காலத்தில் வல்லமையாய் ஆவியானவரால் எடுத்து பயன்படுத்தப்பட்ட விசுவாசிகள் மற்றும் ஊழியர்களில் பலர் பின்னர் அணைந்து போய் பிரகாசிக்க முடியாமல் நஷ்டப்பட்டு போனதற்கு மூல காரணம் அவர்கள் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் இச்சைகளிலும் விழுந்து போனதே ஆகும். நீங்கள் ஆவியை அவித்து போடாமல் அனல் மூட்டி எழுப்ப வேண்டுமென்றால் ஒருபோதும் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். ஆவியானவர் தங்கியிருக்கிற சரீரத்தை பரிசுத்தமாகவும் கவனமாகவும் ஆண்டு கொள்ளுங்கள். வேதம் எச்சரிக்கிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். 1 தெசலோனிக்கேயர் 4:7-8. கர்த்தரை அதிகமாய் நேசித்த தாவீதின் வாழ்க்கையில் இச்சைகள் மெதுவாய் புகுந்தன. அரண்மனையின் உப்பிரிகையின் மேல் உலாவின தாவீதின் கண்கள் இச்சையினால் இழுக்கப்பட்டு முடிவில் கொடிய விபச்சார பாவத்தில் விழ வேண்டியதாயிற்று. அதன் விளைவாகிய கசப்பான கனிகளை அவர் புசிக்க நேர்ந்தபோதுதான் அந்த கொடூரம் என்ன என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. எனவேதான் அவர், தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்றெல்லாம் கண்ணீரோடு அழுது புலம்ப வேண்டியதாயிற்று. சங்கீதம் 51:10-12 வரை. தேவ பிள்ளைகளே, ஒருபோதும் ஆவியை அவித்து போடாமல் அனல் மூட்டி எழுப்பிக் கொண்டே இருங்கள். உங்களுடைய மேன்மையெல்லாம் ஆவியானவர் உங்களுக்குள் தங்கி இருக்கிறதுதான். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ரோமர் 12:11.